இன்னொரு பக்கம் சிலிகான் வேலி ரேஞ்சுக்கு ஏஐ திட்டங்கள் சொல்றாங்க. கடைசியா இதையெல்லாம் தாங்க போற நம்ம மாநில கஜானாவோட நிலைமை என்ன, இதெல்லாம் பத்தி தான் விரிவா பேச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விவாதம் தான் இது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. இந்த அலசல்ல விவாதிக்கப்படுற அரசியல் கருத்துக்கள், வலதுசாரி அல்லது இடதுசாரி நிலைப்பாடுகள் எல்லாமே தரவுகள்ல உள்ளத உள்ளபடி உங்களுக்கு கடத்துறதுக்காக மட்டுமே சொல்லப்படுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியோட நிலைப்பாட்டையோ சித்தாந்தத்தையோ ஆதரிக்கவில்லை. இது பல்வேறு தரவுகள், ஆய்வறிக்கைகள் மற்றும் கள நிலவரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நடுநிலையான உரையாடல் மட்டுமே. மிகச் சரியான அறிவிப்பு. சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் அறிக்கையோட முதல் பகுதியை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, அது பெண்களையும் மாணவர்களையும் குறிவச்சு ஒரு மாபெரும் நலத்திட்ட அலைய உருவாக்குறத பார்க்க முடியுது. ஆமா, அந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும்னு சொல்றாங்க.